52வது பாயிண்ட்ல இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரைட். ஐம்பத்தி 52வது பாயிண்ட் என்னென்று கண்டால், கூலோமின் நேர்மாறு வர்க்க விதி எழுதிக் கொள்ளுங்கோ. கூலோமின் நேர்மாறு வர்க்க விதி. கூலோமின் நேர்மாறு வர்க்க விதி இது என்ன சொல்லுது என்று சொன்னால், ஏதாவது ஏற்றங்கள் Q1 ஒரு R தூரத்தால Q2 ஏற்றத்தை வேறாக்கி வைத்திருந்தால், என்ன வீடியோ கிளியரா இருக்கா? ரைட். சரி. Q1, Q2 இரு ஏற்றங்களையும் R தூரத்தில் வேறாக்கி வைத்திருந்தால், இவற்றுக்கிடையிலான ஒரு மின் விசை உருவாகும். திணிவுகளுக்கு இடையிலே ஒரு ஈர்ப்பு விசை உருவாக்குற மாதிரி ஏற்றங்களுக்கிடையே ஒரு மின் விசை உருவாகும். அந்த உருவாகின்ற மின்விசை ஏற்றங்களின் பெருக்கத்துக்கு நேர்வீத சமனாகவும் இடைத்தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்மாறு விகித சமனாகவும் இருக்கும். இது ஒரு சமன்பாடா மாத்தினால் F சமன் ஒரு மாறிலியை நான் இதில் நுழைப்பேன். அந்த மாறிலி K Q1 Q2 over R ஸ்கொயர். இன்றைக்கு நம்மட முதலாவது சமன்பாடு. மொத்தத்தில் எத்தனாவது சமன்பாடுன்னு நீங்க பாக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். சமன்பாடுகளை தனியா பாக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம், எழுதிக் கொள்வோம். ஏதாவது இரு ஏற்றங்களை குறித்த இடைத்தூரம் ஒன்றில் வேறாக்கி வைக்கப்படும் போது, குறித்த இடைத்தூரம் ஒன்றில் வேறாக்கி வைக்கப்படும் போது தொலைப்படும் மின்விசையானது கீழே ரோம இலக்கம் உண்டு, ஏற்றங்களின் பெருக்கத்துக்கு நேர்வீத சமனாகவும், ரோம இலக்கம் உண்டு, ஏற்றங்களின் பெருக்கத்துக்கு நேர்வீத சமனாகவும், கீழே ரோம இலக்கம் 2, இடைத்தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்மாறு விகித சமனாகவும், இடைத்தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்மாறு விகித சமனாகவும் காணப்படும். நேர்மாறு விகித சமனாகவும் காணப்படும் சொல்லி ஃபுல்லா எழுதிக்கொள்ளும். கீழே F என்ன, Q1, Q2 என்ன, R என்ன எழுதிக் கொள்ளுவோம். F விசை, F உருவாகிற மின் விசை, ஏற்றங்களேயான விசை. இது ஏற்றம் அல்லது ஏற்றங்கள், இது இடைத்தூரம். இந்த கேக்கு பதிலாக நம்ம என்ன செய்வோம் சொன்னால், F சமன் 1/4 pi epsilon Q1 over Q2 R ஸ்கொயர். இது நம்மட இதுக்கு கீழ் எழுதப்படுற அடுத்த சமன்பாடு. இதுல ஈண்டது ஊடக அனுமதி திறன்.
ஊடக அனுமதி திறன். ஊடக அனுமதி திறன். ஐம்பத்தி மூன்று. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் சொன்னால் இந்த ஊடக அனுமதி திரண்ட அலகு பரிமாணம் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஊடக அனுமதி திரண்ட அலகு பரிமாணம் பார்க்க போறோம். இது பலமுறை கேள்வியாக வந்திருக்கு. ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எதுவும் தெரியாம இருக்க கூடாது. எனக்கு கிடைச்ச சமன்பாடு என்னன்னு ராசா, f சமன் 1/4 pi epsilon q1 into q2 over r squared. எப்சிலன் எழுவாய் மாத்தினால் 1 over f, ஏன் 4 pi இல்லாமக்கலாம், q வர்க்கம் ஓவர் r வர்க்கம் மாதிரி. இப்ப இதிட பரிமாணம் பார்த்தீங்கன்னு கண்டால் q வர்க்கம் ஏற்றத்தின் வர்க்கம் i வர்க்கம் t வர்க்கம், விசை m l t minus 2, தூரத்தின் வர்க்கம் l வர்க்கம். ஆக என்ன வரும், எப்சிலன் நாட் போனால் m minus 1, l கணம் மேலே போனால் l minus 3. என்ன பிள்ளைகள், t4 i squared எழுதி கொள்ளுங்க ராசா, சரிவில பார்த்து கொள்ளுங்க. அதே நேரம் இதிட அலகு இதை வச்சு உருவாக்கினால் கிலோகிராம் -1 மீட்டர் -3 என்ன s4 mpm 2. இது மட்டுமா இதிட அலகா வரும்? இது மட்டுமா இதில் அழகா வரும்? இன்னொரு சிறப்பலகு இதில் இருந்து தோற்றுவிக்கப்படலாம். இதில் இருந்து இன்னொரு சிறப்பலகு தோற்றுவிக்கப்படலாம். என்ன? ஏற்றத்தின் வர்க்கம் கூலோம் ஸ்கொயர்ட் அல்லது கூலோம் ஸ்கொயர்ட், விசை நியூட்டன் -1, r ஸ்கொயர்ட் மீட்டர் ஸ்கொயர்ட் -2. ஐம்பத்தி 4. இதுல சார் அனுமதி திறன் ஒரு ஆள் இருக்கிறார். அதாவது பிள்ளைகள் சார் அனுமதி திறன், சார் அனுமதி திறன். சார் அனுமதி திறன் சொன்னால் நல்லா பார்த்துக்கொள்ளணும். அதாவது பிள்ளைகள் சார் அனுமதி திறன் சொன்னால் குறித்த ஊடகத்தின் அனுமதி திறன் எழுதி கொள்ளுங்க. குறித்த ஊடகத்தின் அனுமதி திறனின் கீழ் வெற்றிடத்தின் அனுமதி திறன் சார் அனுமதி திறன் சமன் குறித்த ஊடகத்தின் அனுமதி திறனின் கீழ் வெற்றிடத்தின் அனுமதி திறன். இது உங்களுக்கு அடுத்த சமன்பாடு, பாக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த குறித்த ஊடகத்தின் அனுமதி திறனை காண்றதுக்கு சார் அனுமதி திறனை வெற்றிடத்தின் அனுமதி திறனால பெருக்கலாம். இதுவும் ஒரு சமன்பாடு, இதையும் பாக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதுவும் ஒரு சமன்பாடு, எழுதி கொள்ளுங்க. ரைட். இந்த சார் அனுமதி திறனுக்கு அப்ப அலகு இருக்குமா? அலகு பரிமாணம் இருக்காது. அதாவது சார் அனுமதி திறன் சம்பந்தமான முக்கியமான பாயிண்ட்ஸையும் நீங்க பார்க்கணும். எப்படின்னு சொன்னால் சார் அனுமதி திறன் சம்பந்தமான சில நோட்ஸ் இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 55 சார்
அனுமதித்திறன் சம்பந்தமான விடயங்கள். முதலாவது பிள்ளைகள் அதில் சமன்பாடு வந்து ER சமன் E over E naught. இரண்டாவது இதுக்கு அலகு இருக்கா, அலகில்லை, அதாவது அலகில்லை, அலகற்றது. அதே மாதிரி இதுக்கு பரிமாணம் இருக்கா ராசா, பரிமாணம் உண்டு, பரிமாணமற்றது. அப்ப நாலாவது வெற்றிடத்தின் சார் அனுமதி திறன் எப்படி இருக்கும், அதாவது வெற்றிடத்தின் சார் அனுமதி திறன் எப்படி இருக்கும், இதுவும் வெற்றிடம் இதுவும் வெற்றிடம் உண்டு, வெற்றிடத்தின் சார் அனுமதி திறன் உண்டு. அப்ப ஏனைய ஊடகங்களோட சார் அனுமதி திறன் எப்படி இருக்கும், வெற்றிடம் தவிர்ந்த வெற்றிடம் தவிர ஏனைய ஊடகங்களோட சார் அனுமதித்திறன் என்ன செய்யும், எப்போதும் ஒன்றை விட அதிகமாக இருக்கும். ஏன், வெற்றிடத்தை விட ஏனைய எந்த ஒரு ஊடகத்திலையும் சார் அனுமதித்திறன் அதிகமாகத்தான் இருக்கும். வெற்றிடத்தில் தான் ஆக குறைந்த அனுமதித்திறன் உடையதாக இருக்கும். எழுதி கொள்ளுங்க. அப்படி கிளியர் கட்டா பார்த்து கொண்டு போங்க. எழுத மிஸ் ஆனாக்கள் எழுதி கொள்ளுங்க, எளிய மிஸ் ஆனாக்கள் எழுதி கொள்ளுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, வடிவா பார்த்து கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு அழகான ஒரு பாடம் தான் இது, எந்த பிரச்சனையும் வராது. மெதுவா வடிவா அழகா எழுதி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. வருவோம் 56. நான் இந்த பாயிண்ட்ஸ் அளிக்க போறேன். ஐம்பத்தி ஆறு. ஐம்பத்தி ஆறாவது பாயிண்ட் என்னென்று கண்டால் என்ற மின்புலச்செறிவு. மின்புலச்செறிவு என்று சொன்னால் என்ன, ஈர்ப்பு புலச்செறிவு படித்தோம், அதே மாதிரி ஒரு ஆள் தான் மின்புலச்செறிவு. நல்லா பார்த்துக்கொள்ளும். முதலாவது சமன்பாடை கதைச்சால் மின்புல செறிவு சமன் ஒரு இடத்துல எவ்வளவு மின்விசைகள் செரிக்கப்பட்டிருக்கு. அதாவது நீங்க என்ன செய்யுங்க என்று சொன்னால், ஓரலகு விசையின் கீழ் ஏற்றம், இது சமன்பாடு. இது E சமன் F ஓவர் Q. வரைவிலக்கணம் எப்படி எழுதுவீங்க, எழுதி கொள்ளுங்க. மின்புலத்தில் கருதப்படும் புள்ளியில் வைக்கப்பட்ட ஓரலகு நேரேற்றத்தின் மீதான விசை மின்புலச்செறிவு எனப்படும். ஓரலகு நேரேற்றத்தின் மீதான விசை மின்புலச்செறிவு எனப்படும். சோ சமன்பாடுகளை கண்டால் பாக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கோ. ஐ நீட் மின்விசைக்கான சமன்பாடு F சமன் EQ. சோ இந்த சமன்பாடையும் நம்ம என்ன செய்வோம், தனித்தனியே பாக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இப்ப 57வது பாயிண்ட், இந்த மின்விசையிட அலகு பரிமாணம் என்ன, மின்புலச்செறிவிட
மின் புலச்செறிவுட அலகென்ன பரிமாணம் என்ன? அலகென்ன பரிமாணம் என்ன? E சமன் F ஓவர் Q. ஈட பரிமாணம் என்ன பிள்ளைகள்? M L T மைனஸ் 2. கீழே என்ன பிள்ளைகள்? IT. அதாவது M L T மைனஸ் 3 I மைனஸ் 1. அதே நேரம் இதில் அலகுண்டது என்ன வரும்? நியூட்டன் கூலோம் மைனஸ் 1 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 3 எம்பியர் மைனஸ் 1. எழுதிக்கொள்ளுங்க. இப்போ எனக்கு 58 எனக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு ஏற்றம் இருக்குது Q. இதில் இருந்து ஒரு R தூரத்தில் உள்ள ஒரு புள்ளி, இந்த புள்ளியில மின்புலச்செறிவுக்கான சமன்பாடு என்ன? அதாவது Q ஏற்றத்தில் இருந்து R தூரத்தில் அமைந்த இந்த புள்ளியின் மின்புலச்செறிவு என்ன? இதுதான் கேள்வி. எழுதிக் கொள்வோம். Q ஏற்றம் ஒன்றிலிருந்து R தூரத்தில் உள்ள புள்ளி ஒன்றின் மின்புல செறிவானது நான் இதுல உதாரணமா ஒரு கூலோம் ஏற்றம் வைக்கிற மாதிரி. அப்ப F சமன் என்ன பிள்ளைகள்? 1/4 எப்சிலன் நாட் Q into 1 R வர்க்கம். F over Q நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த F over இந்த ஒன்றை கீழே இறக்கினால் F over 1 சமன் 1/4 எப்சிலன் நாட் 1 கீழ் R வர்க்கம். இதுதான் நம்மட E சமன் 1/4 எப்சிலன் நாட் என்ன இன்டு Q. இது நம்மட அடுத்த சமன்பாடு. இந்த R வர்க்கம் மிஸ் என்ன? சாரி, இதை நீங்க எப்படி எழுதலாம்? அழகா எழுதுறேன்னு சொன்னால் 1 கீழ் Q ஓவர் R வர்க்கம். இது நம்ம அடுத்த சமன்பாடு. சமன்பாடுகளை கண்டால் பாக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியணும், இப்ப இந்த மின் விசை இருக்குதானே, இந்த மின் விசை அதாவது புள்ளிகள் 59 அடுத்தது நம்ம பார்க்க போறோம் மின் விசை. இந்த மின் விசையை பத்தி நம்ம பார்க்க போறோம், மின் விசையோட இயல்புகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது 59 ஏற்றங்கள்ல உருவாகிற இந்த மின் விசையோட இயல்புகள், ஏற்றங்கள்ல உருவாகிற இந்த மின் விசையோட இயல்புகள். முதலாவது என்ன? இப்ப பிள்ளைகள் உதாரணமா ஒத்த ஏற்றங்களாக இருந்தால் பிளஸ், இதுவும் பிளஸ், ஒத்த ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று தள்ளும். எழுதிக் கொள்வோம். ஒத்த ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று தள்ளும். ஒத்த ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று தள்ளும். இரண்டாவது பாயிண்ட்.
ஒவ்வாத ஏற்றங்கள் ஒன்றையொன்று கவரும். மூன்றாவது மின்விசையானது ஏற்றங்கள் இடையேயான ஊடகத்தில் தங்கியிருக்கும். நம்ம பார்த்தோம் ஈர்ப்பு விசை தங்கி இருக்காது என்று பார்த்தோம், இங்க தங்கி இருக்கும். நாலாவது மின்விசையானது ஏற்றங்களின் பெருக்கத்துக்கு நேர்விகித சமனாகும். மின்விசையானது ஏற்றங்களின் பெருக்கத்துக்கு நேர்விகித சமனாகும். ஐந்தாவது மின்விசையானது இடைத்தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்மாறு விகித சமனாகும். இடைத்தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்மாறு விகித சமனாகும். ஒவ்வொரு ஈச் பாயிண்டா உடைக்கிறோம். எப்படின்றால் 0, இந்த முறை நீங்க 0 எரர்ல போகணும். 60 இதெல்லாம் மின்விசையின் இயல்புகள். 60 என்னென்று பார்த்தால் எனக்கு ஒரு பிளஸ் ஏற்றம் இருக்கு. இந்த பிளஸ் ஏற்றத்தால ஒரு r தூரத்தில் விளைகிற இந்த புள்ளிட மின்புலச் செறிவிட திசை எப்படி இருக்கும்? ஒரு மைனஸ் ஏற்றம் இருக்கு. எழுதிக் கொள்வோம். இது மின்புலச்செறிவின் திசை. ஒரு மைனஸ் ஏற்றம் இருக்கு. இது r தூரத்தில் இந்த புள்ளியில் அமைஞ்ச மின்புலச்செறிவிட திசை எப்படி இருக்கும்? எழுதிக் கொள்வோம். நேர் ஏற்றத்திலிருந்து விளையும் மின்புலச்செறிவு வெளிநோக்கி காணப்படும். படத்தை வரைஞ்சு கொள்ளலாம். இரண்டாவது மறையேற்றத்திலிருந்து உருவாகும் மின்புலச்செறிவு உள்நோக்கிய திசையிலும் காணப்படும். வடிவா படத்தை கிளீனா குறிச்சுக்கொள்ளும். குயிக்கா ஒரு பாயிண்டையும் மிஸ் ஆக்க வேணாம், ஒரு பாயிண்டையும் படிக்க மறக்க வேணாம். அதான் நான் சொல்லுவேன். ஒரு பாயிண்டையும் படிக்க மறக்க வேணாம். அறுபத்தி ஒன்று மின்விசை கோடுகள் என்றால் என்ன? அதாவது பிள்ளைகள் மின்விசை கோடுகள் சொன்னால் என்ன? மின்விசை கோடுகள் இந்த மின்புலச்செறிவின் பயண பாதை இருக்குதானே, அதாவது ஒரு கருதப்படும் பிரதேசத்தில் எப்படி மின்விசைகள் பயணிக்க போகுதோ அதைத்தான் நம்ம சொல்லுவோம் மின்விசை கோடுகள் சொல்லி எழுதிக் கொள்வோம். மின்புலம் ஒன்றில்
மின்புலம் ஒன்றில் நேரேற்றம் ஒன்றை வைக்கும்போது அதன் பயணப்பாதையை வரையும் கற்பனை கோடுகளே மின்விசை கோடுகள் எனப்படும். இப்படி போறல சும்மா நான் படத்துக்காக வரைஞ்சு காட்டிருக்கிறேன். இதுவரையும் எல்லா பாயிண்ட்டும் விளங்கிட்டா ராசா? தொடர்ச்சியா பயணிப்போம். இதுவரைக்கும் விளங்கிட்டா? சரி, யூஸ்ஃபுல்லா இருக்கு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு 62 மின்விசை கோடுகளின் இயல்புகள். இங்க மின்விசை கோடுகளோட இயல்புகள் போட்டுக்கொள்ளும். 62 எல்லாத்துல இருந்தும் கேள்வி வருமா? எதை மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. மேக் நோ மிஸ்டேக்ஸ். 0 எரர்ல போங்க கொஞ்சம். சரி, இப்ப எப்படித்தான் முதல் 5 நாள் நல்லா இருக்கும், அதுக்கு பிறகு மைண்ட் சொல்லும் அது அப்படித்தான். மைண்ட் எல்லாம் சின்ன விஷயம் அப்பா, இதெல்லாம் ஆல்ரெடி எனக்கு தெரியுமப்பா, விளங்கிட்டா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சு கிழிச்சதப்பா, விளங்கிட்டா? பிறகு பார்த்து கொள்வோம். எல்லாம் என்ன எழுத கொஞ்சம் டைம் தாங்க சார். ரைட், ஓவரா டைம் எடுத்தீங்க என்றால் எனக்கு சிக்கலாவிரும். ஸோ ஏழை மட்டும் ஸ்பீட் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாட்டி ரஃப் ஒர்க் கொண்டு பார்த்து அது பிறகு எழுதிக்கொள்ளும். சரியா? ரைட், ஓகே. I will share someone notes. அதை வெளியே எங்கேயும் ஷேர் பண்ணக்கூடாது. ஏண்டா பெருமதியான விஷயங்கள் இதெல்லாம் பெருமதி அறியாமல் ஜாயின் பண்ணாத ஆக்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன் இந்த கிளாஸை நான் ஃப்ரீயாக போட்டு நல்ல பேர் வாங்க தெரியாத எனக்கு இலங்கை முழுக்க ஏன் கொடுக்கக்கூடான்ற ஒரு என்ன பச்சை ஒரு அகம்பாவம் தான். இதை இலவசமாக கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு அகம்பாவம் தான் நான் இது போடலை. ஏன் காசு இல்லாமல் நான் போட்டுருக்கிறேன். இந்த 1000 ரூபா எடுக்கிறத எடுக்காம இருந்திருக்கலாம். எனக்கு போட்ட ஒரு பிரயோசனம் இருக்குமா? எவனா கிளாஸ் வருவானா பாரு, உன்னை தூக்கம் வெளிச்சு உன்னை இந்த உட்கார வச்சிருக்க அந்த 1000 ரூபா தான். இந்த நேரம் எந்த வாப்பா கிளாஸ் போட்டாலும் நீ போவையா? அதான் காசுக்குன்னு ஒரு பலம் இருக்கு. அதுதான் இட் கிவ்ஸ் மோட்டிவேஷன்ஸ். விளங்கிட்ட? நம்ம உதாரணமா நம்ம அந்த காசை மதிச்சு பழகணும். எப்படின்னு சொன்னால், இது ஜப்பானி ஆக்கள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம். ஜப்பானி மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், காசு கையில இருந்து வெளியே போடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்வாங்களாம், நன்றி செலுத்துவாங்களாம் அந்த காசுக்கு. இந்த காசு இருந்ததால் இந்த பொருள் வாங்கி இருக்கிறேன். இது குர்ஆன்லையும் இந்த வசனம் வருது. ஏதாவது நம்ம என்ன செய்யணும், வெளியே போகும்போது நன்றி பாராட்டணும். விளங்கிட்டோம்? காசு போகுது, அதுக்குரிய ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். மணிக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். அதுக்குன்னு அதை போட்டு வணங்குறல்ல. மணிக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்கன்னு சொன்னால், நான் உதாரணமா சொல்றேன். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கினால் அது காலகாலமா இருக்கும். உதாரணமா சொல்லுவோமே, ஒரு கட்டில் 20,000 ரூபாய்க்கு நீங்க வாங்கினால், உங்களோட அப்பா அம்மாவுக்கு கட்டில் யாராவது பரிசா கொடுத்திருப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த மரக்கட்டில் இன்றைக்கு வரைக்கும் உழைத்து கொடுக்கும். அந்த காசுக்குரிய பொருள், பொருளுக்குரிய பிரயோசனம் ஒன்று இருக்கு. காசை மதிச்சு பொருள் வாங்கி, பொருளை மதிச்சு பொருளை பாவிச்சு அதில் அடைகிற பலன் பல பரம்பரை என்ன செய்யும், மாறும். நம்ம இன்றைக்கு இருக்கிற வீடுகள் கோடிக்கணக்கில் பெருமதியா இருக்கலாம். எப்படி? நம் முன்னோர்கள் ஒரு சில ஆயிரங்கள்ல வாங்கின அந்த நிலம்தான். அந்த நேரம் அந்த காசை உதாசீனப்படுத்தி என்ன 10 சர்க்கரைக்கும் ஒரு பீடி கட்டுக்கும் காணியை வித்துட்டு போயிருந்தால் எப்படி இருக்கும்? அந்த காலத்துல எல்லாம் 10 சர்க்கரைக்கும் ஒரு 2 பீடி கட்டுக்கும் காணி வித்தாக்கள் இருக்கிறாங்களா? எங்கட பழைய ஆக்கள் சொல்லுவான், யோசிச்சு பாரு.
10 ஏக்கர் நிலங்களை ஒரு சிறு போதைக்கு என்ன செய்ய விட்டு கொடுத்தாக்கள் எழுதி கொடுத்தாக்கள் இருக்கிறான். ஒரு செல்மிசங்களுக்கா இன்றைக்கு கோடி பெரும். அதான் பணத்துல டிசிப்ளின் இருக்கணும். இப்ப நம்ம இந்த பணம் செலுத்தினோம்னு சொன்னோம், இதுல இருந்து நம்ம என்ன எடுக்கிறோம், அந்த உயிரோட்டம் அந்த ஒவ்வொரு ரூபாய்க்கும் இருக்கு. எப்ப நீங்க உழைக்க தொடங்குறீங்களோ, உண்மையா நீங்க ஒரு களத்துக்கு வருவீங்க உழைக்கிறது, அப்ப விளங்கும் இந்த 1000 2000 ரூபாய்களின் பெருமதி. அது சும்மா வாரல்ல, அது ஒவ்வொரு ரூபாயா நானா உழைச்சதுன்னு நீங்க சொல்லுவீங்க. வேற வேண்ட காசுண்டா சந்தோஷமா தான் இருக்கும், விளையாடத்தான் தோணும். ரைட். ஸோ டேக் சம் ரெஸ்பெக்ட், கிவ் சம் ரெஸ்பெக்ட் டு த மணி. பெர்ஸ்பெக்டிவ் மணி, பெர்ஸ்பெக்டிவ் டைம், ரெண்டு முக்கியம். இந்த நேரமும் முக்கியம், இந்த மணியும் முக்கியம். இந்த மகான்சி, இந்த உழைப்பை நீங்க சரியான விதத்தில் நீங்க போட்டீங்க என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக அந்த படகு கரையேறும். உழைப்புண்டது மிக முக்கியம். இப்ப நமக்கு தோணும் இப்படித்தான் ஷைத்தான் வருவான், நம்மள உள்ளங்கள்ல தோன்றுவான் ஷைத்தான். என்ன சொல்லுவார், இதெல்லாம் ஈஸிடாப்பா, இதெல்லாம் படிக்கிறதாடாப்பா, எல்லாருமா படிக்கிறான், இந்த நேரம் தூங்குற நேரம்டாப்பா, கொஞ்ச நேரம் தூங்கி ஃப்ரெஷ்ஷாக எழுப்பினா தானே நல்லா இருக்கும் முகம். ஒரு 9 மணி வரைக்கும் சரி தூங்குற இல்லையா, இது என்ன ஒரே படிச்சு நான் தான் 2 வருஷம் தான் படித்தேனே, ஒன்றும் நடக்கலையே. சலிப்பை உண்டு பண்ணுவான், வெறுப்பை உண்டு பண்ணும் மனம். இதுதான் முதல்ல ஆரம்பிக்கும். மனம் மெதுவாக மெழுக ஆரம்பிக்கும். ரெக்கார்டிங் கிடைக்குதானே வாப்பா, அதை பார்க்கலாமே. இப்படித்தான் காலம் என்ன செய்யும், உடையும், வெறுக்கும், ஒதுக்கும். இந்த ரெக்கார்டிங் பார்க்க ஆரம்பிச்ச கணம் தோல்வி ஆரம்பிக்கும். முதல் ரெக்கார்டிங் நல்லா பாடுபடும், 3வது ரெக்கார்டிங் இன்றைக்கு மட்டும் இல்லையே பார்க்கலாம், 3 நாள் கழிச்சும் பார்க்கலாமே, இன்றைய நாள் தூங்குவோமே, இன்றைய நாள் விளையாடுவோமே என்ற ஒரு உணர்வு வரும். டிசிப்ளின் இல்லாத எந்த ஒருவரும் கரை சேர முடியாது. கிட்டத்தட்ட ஏண்ட கதையை கேளுங்களேன், நான் இற்றை வரைக்கும் கிட்டத்தட்ட 10,000 கிளாஸுக்கு மேல செஞ்சிருப்பேன், ஆன்லைன் கிளாஸ் மாத்திரம். 2017 இருந்து இன்றைக்கு வரைக்கும் மிகப்பெரிய லீவுகள் எடுத்ததில்லை, தொடர்ச்சியா கிளாஸ்கள் செஞ்சு கொண்டே இருக்கிறேன். நான் இன்றைக்கு சேர்த்த பொருளாதாரம், இன்றைக்கு சேர்த்த மரியாதை எல்லாம் ஒரு நாள்ல வந்ததில்லை. ஒவ்வொரு 1000 ரூபாயா போட்டு சேர்த்து டிசிப்ளின்ல, படத்துக்கு அது காட்டாம, கார் எடுத்து உலகத்துக்கு காட்டாம, போனல் பெரிய போனல் எடுத்து காட்டாம, படத்துக்கு வாழாம, ஒரு செல்ஃப் டிசிப்ளினோடு இன்றைக்கு வரைக்கும் இருந்திருக்கிறோம். இத்தனை கோடிகளையும் அத்தனை உழைப்புலையும் எப்படி கண்டோம் சொன்னா, அந்த டிசிப்ளின், டெய்லி ஒர்க், டெய்லி டிசிப்ளின், டெய்லி என்ன மோட்டிவேஷன். எப்படி சாத்தியம் இந்த வயசுக்குள்ள? அதான் சொல்றேன், ஒவ்வொன்றா மேக் நோ மிஸ்டேக்ஸ். ஈச் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டேக் ஈச் பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்டா உட்கொள்ளுங்க. சும்மா மேலோட்டமா பார்க்காம உட்கொள்ளுங்க. டேக் எவ்ரிதிங். உங்களுக்கு ஒரு வேலையிட 1000 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சால் அந்த வேலையிட நுணுக்கம் அத்தனையும் நீங்க கற்றினீங்க, அந்த வேலையை செய்யறதுக்கு மிக இலகுவாக இருக்கும். நம்ம படிக்கிறோம், வீடு கட்டுறதுக்கு பொருள் சேர்க்கிறோம், வீடு கட்டுற முறைகளை படிக்கிறோம், அதுக்கு பிறகு வீடு கட்டுவோம். ஆரம்பிச்ச உடனே வீடு கட்டல. இட் டேக்ஸ் டைம். அந்த பேஷன்ஸ், அந்த டேக்கிங் டைம், அதான் மிக முக்கியம் வாழ்க்கையில். சரி, ரைட். இப்ப போடுங்கோ மின் விசையின் இயல்புகள். எல்லாம் சொல்லி தந்திருக்கு. இதுக்கு பிறகு உங்களோட கையில ராசா. எல்லா நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இருக்காது, எதிர்பார்க்கவும் கூடாது. இந்த நேரம் உங்களுக்கு வெறும் மோட்டிவேஷன் தேவைப்படக்கூடாது. கதைச்சா சும்மா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஷைத்தான் அப்படிதான் நல்லா கேட்பான், நல்ல ஐடியா வரும், விஷயம் இல்லை, செயலாற்றல் இருக்காது. இதுதான் பிரச்சனை. மோட்டிவேஷன் மட்டும் தேவைப்படக்கூடாது. ஒர்க் ஒர்க் ஒர்க், டிசிப்ளின் டிசிப்ளின் டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி, வேலை வேலை வேலை.
விளங்கிட்டா? அதே நேரம் என்ன செய்யணும்? அதே நேரம் தினமும் வேலை, தினமும் வேலை, தினமும் வேலை. மூன்றாவது தொடர்ச்சியான தினமும் வேலை, தொடர்ச்சியான தினமும் வேலை, தொடர்ச்சியான தினமும் வேலை. இது மூன்றும் இருக்கும். சரி, ஒரு நாள் ஆத்தல் எடுத்தால் நம்மட லைஃப்ல ஒரு வருஷம் பின்னுக்கு போயிடும். கவனம். ஏற்கனவே விட்டுட்டீங்க, என்ன காயங்கள் இருக்கும், ஆறாத வடுக்கள் இருக்கும், சில பல கோபங்கள் இருக்கும். எல்லாத்தையும் சாதிக்கணும் வாயால இல்லை. பேப்பர் 2 hours or 3 hours, totally 5 hours, it will decide. அப்படித்தான் ஏன்னு கேட்கலாம். இந்த சிஸ்டம் உன்னை எல்லாரையும் கை தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் டாக்டரா வைக்கலாம். உனக்கே விளங்கி இருக்கும், நான் எக்ஸாம் ஏ லெவலே நான் சரியா செய்யல, நான் எப்படி டாக்டர் ஆகுவன், நல்லா படித்த பிள்ளை கொடுக்கறது நீதிதானன்னு உனக்கே விளங்கி இருக்கும். ஏ லெவல் அந்த டைம்ல வரும். அதான் சொல்றேன், அந்த பேப்பருக்குள்ள நம்மட திறமையை காட்டி அதுக்கு பிறகு நம்மட பொது திறமைகளை காட்டி கொண்டு போறதான் வாழ்க்கை. இப்ப மின்விசைட இயல்புகள் சொன்னால் முதலாவது என்ன செய்யும் சொன்னால், இது நேரேற்றத்தில் ஆரம்பிக்கும். எழுதிக் கொள்ளுங்க. மின்விசை கோடுகள் நேரேற்றத்தில் ஆரம்பிக்கும். மின்விசை கோடுகள் நேரேற்றத்தில் ஆரம்பிக்கும். நேரேற்றத்திலிருந்து வெளிநோக்கின மாதிரி காட்டு. இரண்டாவது மறையேற்றத்தில் முடிவடையும். மறையேற்றத்தில் முடிவடையும். இது வெளிநோக்கி, இது உள்நோக்கி. பொம்புளுக்கு உள்ளதான் போறேன், ஆம்பளுக்கு வெளியே பாயும். ஏன்? எல்லாம் தான் மணி அவுட் ஆஃப் டைம். டைம், மணி, எனர்ஜி எல்லாம் ஆண்களுக்கு வெளியே போகும். ஆனா பெண்களுக்கு அப்படி இல்லை, எல்லாம் ஈர்க்கப்படும். நோயும் அப்படித்தான், நோய் மட்டும் மாறி வரும். மூன்றாவது மின்விசை கோடுகள். மின்விசை கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டாது. மின்விசை கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டாது. மின்விசை கோடுகள் ஏன்? கரண்ட் ரெண்டு வயர் ஒட்டினா என்ன செய்யும்? ஷார்ட் சர்க்யூட் ஆகும். நாலாவது மின்விசை கோடுகள் கடத்திகளின் மேற்பரப்புக்கு செங்குத்தாகவே உள்நுழையும் வெளியேறும். கடத்திகளின் மேற்பரப்புக்கு செங்குத்தாகவே உள்நுழையும் அல்லது வெளியேறும். ஐந்தாவது மின்விசை கோடுகள். மின்விசை கோடுகள் செறிவு கூடிய இடத்தில், மின்விசை கோடுகளின் செறிவு கூடிய இடத்தில், மின்விசை கோடுகளின் செறிவு கூடிய இடத்தில் மின்புலச் செறிவு அதிகமாக காணப்படும். ஆறாவது மின்விசை கோடுகள் சமாந்தரமெனின், மின்விசை கோடுகள் சமாந்தரமெனின்
அவை சீரான மின்புலம் எனப்படும். அவை சீரான மின்புலம் எனப்படும். அவை சீரான மின்புலம் எனப்படும். அறுபத்தி மூன்று. மின்விசை கோடு, மின்விசை கோடுகள் ரோம இலக்கம் உண்டு. கடத்தி இல்ல, முதலாவது வெற்றிடம் எழுதுங்க. சாரி, வெற்றிடம். ராசா, ஒரு வெற்றிடம் இருக்குன்னு சொல்லுங்களேன். நல்லா பார்த்துக்கலாம். அப்படி ஒரு வெற்றிடம் இருக்கு. இதுல போற எல்லா மின்விசை கோடுகளும் அங்கால போகும். எந்த தடையும் இருக்காது. 5 போனா 5 போகும். எழுதிக்கொள்ளும். வெற்றிடம். அடுத்தது காவலி பதார்த்தம். மின்காவலி பதார்த்தம். இப்படி ஒரு பதார்த்தம் ஒன்று இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட இதுல நல்லா பார்த்துக்கொள்ளணும். எனக்கு 5 மின்விசை கோடுகள் உள்நோக்கி வந்தால் காவலிக்குள்ள இடம் இருக்கும், போகும். ஆனா இங்கால குறைந்துதான் போகும். ஒரு 3 தான் வெளியேறும். மூன்றாவது கடத்தி. ஒரு கடத்திக்குள்ள மின்விசை கோடுகள் செல்லாது. கடத்திக்குள்ள மின்விசை கோடுகள் செல்லாது. கொஞ்சம் பெருசா வருது. காட்டுங்க. எந்த கதிர் போகுன்னு தெரியாது, ஆனா உள்ள போகும். கடத்திக்குள்ள போவாதென்றால் இப்படி வாரது. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி வாரது. ஒரு கடத்திக்குள்ள வாரது 4 வருது. இது வந்து என்ன, இது மைனஸ்ல முடிஞ்சு இங்கால பிளஸ் தோற்றம் பெற்று இதுல இருந்து போற மாதிரி தோன்றும். 4 வந்தா 4 போகும். எழுதி காட்டு. கடத்தியினுள் மின்விசை கோடுகள் செல்லாது. கடத்தியினுள் மின்விசை கோடுகள் செல்லாது. எழுதி கொள்ளுங்க. கடத்தியினுள் மின்விசை கோடுகள் செல்லாது. கடத்தியினுள் மின்விசை கோடுகள் செல்லாது என்று சொன்னால் கடத்திக்குள்ள மின்புலச் செறிவு எப்படி இருக்கும்? இந்த கடத்திக்குள்ள மின்புலச் செறிவு 0 இருக்கும். கடத்தியினுள் மின்புலச் செறிவு 0 காணப்படும். கடத்தியினுள் மின்புலச் செறிவு 0 காணப்படும். படங்களை வரைஞ்சு கொள்ளும். கடத்தியினுள் மின்புலச் செறிவு 0 காணப்படும். சரி. 64, 65, 66, 67 மின்விசை கோடுகளோட படம். இந்த கிராஃப்ஸ் தேவைப்படும். 64 ஒரு பிளஸ்லையும் மைனஸ்லையும் மின்விசை கோடுகள் எப்படி போக போகுது பாருங்க. ஒரு பிளஸ் இருந்தால் இதில் அப்படி என்ன செய்யும்? வெளியே போகும். அதே நேரம் ஒரு மைனஸ் இருந்தால் உள்நோக்கி வரும். வரைஞ்சு காட்டு. அப்பராசா 65
ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் இருந்தால் எப்படி ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் இருந்தால் இதில் ஆரம்பிக்கிறது இதில் வந்து முடிஞ்சிடும். நல்லா பார்த்துக்கொள்ளும். இதில் ஆரம்பிக்கிறது இப்படி வந்து முடியும், இதில் ஆரம்பிக்கிறது இப்படி வந்து முடியும், இதில் ஆரம்பிக்கிறது இப்படி வந்து இங்கால் அப்படியே முடியும். விளங்கிச்சோ? இப்படி என்ன செய்யும் என்று சொன்னால் மைனஸை உள்நோக்கி வரைங்க, ப்ளஸில் எல்லாம் வெளிநோக்கி வரைங்க. இது ஒரு தனி கேள்வியாக இருக்கலாமா? 66. இப்போ மைனஸும் மைனஸோ ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸோ இருந்தால் ஒரு ப்ளஸ்ஸும் ப்ளஸ் ஒரு ப்ளஸ் இப்படி வார கதிர் இங்கால தள்ளும் இங்கால கதிர் வராது, இந்த ஆரம்ப கதிர் வராது. அடுத்த கதிர் இப்படியே தள்ளிட்டு போகும், அடுத்த கதிர் இப்படியே தள்ளிட்டு போகும், அடுத்த கதிர் இப்படியே தள்ளும். இப்படி என்ன செய்யும் சொன்னால் எல்லாம் தள்ளிட்டு போற மாதிரி இந்த ஒரு துண்டுக்குள்ள மின்புல கோடுகள், அதாவது பிள்ளைகள் மின்புல கோடுகளே இருக்காது. ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் இருந்தால் இப்படி ஒரு ரீஜன், நல்லா பாருங்க, இப்படி ஒரு ரீஜனுக்குள்ள எந்த மின்விசை கோடுகளும் இருக்காது. இந்த பிரதேசத்தை நம்ம சொல்லுவோம் சூனிய பிரதேசம். சூனிய பிரதேசம். இது 66ல முதலாவது பாயிண்ட். 66ல இரண்டாவது பாயிண்ட். 66.66 சும்மா நம்பர் போடாம .66.2. ஒரு மைனஸும் மைனஸும் இருந்தால் என்ன செய்யும்? ஒரு மைனஸும் மைனஸும் இருந்தால் இதே மாதிரி ஒரு கிராஃப் இப்படி வரைங்க. எல்லாம் என்ன உள்நோக்கி வர மாதிரி. அது வெளிநோக்கி போற மாதிரி இப்படி ஒரு பிரதேசம் வந்து என்ன செய்யும்? சூனிய பிரதேசமாக இருக்கும். எழுதிக்கொள்ளும். இப்படி ஒரு பிரதேசம் சூனிய பிரதேசமாக இருக்கும். 66ல .1 .2. அடுத்ததா அறுபத்தி ஏழாவது பாயிண்ட்டுக்கு போவோம். 67வது பாயிண்ட்டுக்கு போவோம். மின்னழுத்தம் வரைவிலக்கணம். மின்னழுத்தம் வரைவிலக்கணம். முதலாவது பாட் வரைவிலக்கணம் பார்க்கணும். அதாவது பிள்ளைகள் ஒன்றுமில்லை, முதலாவது சமன்பாடு எழுத தெரியணும். மின்னழுத்தம் சொன்னால் மின்னழுத்தம் சமன்
ஓரலகு நேரேற்றத்தை கொண்டு வர செய்ய தேவையான வேலை, அதாவது அழுத்தம் சமன் வேலையின் கீழ் ஏற்றம் எழுதிக் கொள்வோம். முடிவிலியிலிருந்து ஓரலகு நேரேற்றம் ஒன்றை மின்புலம் ஒன்றில் கருதப்படும் புள்ளிக்கு கொண்டு வர செய்ய தேவையான வேலை மின்னழுத்தம் எனப்படும். சரியோ? அறுபத்தி எட்டு. இப்ப மின்னழுத்தத்திட அலகு பரிமாணம் எழுதிக் கொள்வோம். எனக்கு தெரியும் சமன்பாடு V சமன் W/Q. இதில் பரிமாணம் என்ன? வேலை ml ஸ்கொயர் T-2/IT em L ஸ்கொயர் T-3I-1. ஆக இதில் அலகு வந்து ஜூல் கூலோம் -1 கிலோகிராம் மீட்டர் கணம் செகண்ட் -3 MPa -1 எழுதிக்கொள்ளும், அல்லது வோல்ட். மின்னழுத்தத்தில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன இருக்கு? முடிவிலியின் மின்னழுத்தம் 0, வேற மின்னழுத்தம் மறை பெருமானத்தை கொண்டிருக்கலாம், வேற ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கா? ஏற்றம் பிளஸ்ஸா இருந்தால் மின்னழுத்தம் பிளஸ், மறையேற்றமா இருந்தால் மைனஸ். அதாவது அடுத்தது எழுதிக் கொள்ளுங்க, மின்னழுத்தம் தொடர்பானவை 69. மின்னழுத்தம் தொடர்பானவை உண்டு. இதுக்குள்ள எழுதிக் கொள்ளுங்கோ. முதலாவது, முடிவிலியின் மின்னழுத்தம் 0 என கருதப்படும். முடிவிலியின் மின்னழுத்தம் 0 என கருதப்படும். பாயிண்ட் 2, மின்னழுத்தமானது நேர்மறை பெருமானங்களை கொண்டிருக்கலாம். மின்னழுத்தமானது நேர்மறை பெருமானங்களை கொண்டிருக்கலாம். நேரேற்றம் நேர் மின்னழுத்தத்தை உருவாக்கும். நேரேற்றம் நேர் மின்னழுத்தத்தை உருவாக்கும். மறையேற்றம்
மறை மின்னழுத்தத்தை உருவாக்கும். மறை மின்னழுத்தத்தை உருவாக்கும் 4வது. 5வது, மின்னழுத்தம் ஓர் எண்ணிக்கணியமாகும். மின்னழுத்தம் ஓர் எண்ணிக்கணியமாகும். மின்னழுத்தம் ஓர் எண்ணிக்கணியமாகும். மின்னழுத்தம் ஓர் எண்ணிக்கணியமாகும். இப்ப மின்னழுத்தம் படிச்சோம். இப்ப மின்னழுத்த வேறுபாடுண்டா என்ன? வோல்டேஜ் டிஃபரன்ஸ். மின்னழுத்த வேறுபாடு அங்க முடிவிலிருந்து கொண்டு வந்தோம். இங்க நம்ம என்ன செய்ய போறோம் சொன்னால், உதாரணமா பில இருந்து ஏக்கு ஒரு ஏற்றத்தை கொண்டு போக போறேன், அல்லது ஏல இருந்து பிக்கு நான் ஒரு ஏற்றத்தை கொண்டு போக போறேன். அதாவது வேலை ஒன்று ஏ டு பி செய்ய போறேன். இப்ப இங்க மின்னழுத்த வேறுபாடு என்று சொன்னால் என்ன? இங்க மின்னழுத்த வேறுபாடு என்று சொன்னால் என்ன? இரு புள்ளிகளுக்கு இடையிலான மின்னழுத்தத்தை கழித்தல் என்ன? எண்கணித முறைதான் மின்னழுத்த வேறுபாடு. இதுக்கு வரைவிலக்கணம் ஒன்று எழுதிக் கொள்வோம். மின்புலத்தில் சொல்லிக் கொள்ளுங்க. மின்புலத்தில் இரு புள்ளிகளுக்கிடையில் நேரேற்றம் ஒன்றை கொண்டு செல்ல தேவையான வேலை, நேரேற்றம் ஒன்றை கொண்டு செய்ய தேவையான வேலை மின்னழுத்த வேறுபாடு எனப்படும். மின்னழுத்த வேறுபாடு எனப்படும். மின்னழுத்த வேறுபாடு எனப்படும். மின்னழுத்த வேறுபாடு எனப்படும். பாக்ஸ் பண்ணிக்கொள்ளும். அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், ஏல இருந்து பிக்கு மின்னழுத்தம் ஒரு மின்னேற்றத்தை கொண்டு போக போறேன் 71. என்ன செய்யறேன்னு சொன்னால், நான் ஏல இருந்து பிக்கு இப்படியும் கொண்டு போகலாம், இப்படியும் கொண்டு போகலாம், இப்படியும் கொண்டு போகலாம். ஏல இருந்து பிக்கு இப்படியும் கொண்டு போவன், இப்படியும் கொண்டு போவன், இப்படியும் கொண்டு போவன். வடிவங்கள் வேறுபடலாம், ஆனால் செய்யப்பட வேண்டிய வேலை எப்படி இருக்கும்? இந்த சமன்பாட்டில் இந்த மாற்றி எடுத்தா பிள்ளைகள் டெல்டா வி சமன் W A to B into Q. ஒரே ஏற்றத்தை நீங்க இங்கேருந்து இங்கே கொண்டு போறீங்க. டெல்டா வி டிஃபரன்ஸ் மாறல. அப்ப செய்யப்பட வேண்டிய வேலை எப்படி இருக்கும்? வேலை A to B சமன் டெல்டா வி இன்டு Q. இது ரெண்டும் மாறாட்டி அப்ப வேலை எப்படி இருக்கும்? மாறாது. எழுதிக்கொள்வோம். மின்புலம் ஒன்றில் ஏற்றங்களை கொண்டு செல்ல செய்யப்படும் வேலை, மின்புலம் ஒன்றில் ஏற்றங்களை கொண்டு செல்ல செய்யப்படும் வேலை, அதன் பாதையில் தங்குகிறாது. அதன் பாதையில் தங்குகிறாது. அதன் பாதையில் தங்குகிறாது. அதன் பாதையில் தங்கியிருக்காது. அதன் பாதையில் தங்கியிருக்காது. அதன் பாதையில் தங்கியிருக்காது. அப்ப
இப்போ நம்ம பார்க்க போறோம் ஒரு வோல்ட். ஒரு வோல்ட் வரைவிலக்கணம். வோல்ட்னு சொன்னால் என்ன? எஸ்ஏல கூட கேட்பான். எனக்கு தெரியும் வோல்ட்னு சொன்னால் V சமன் W/Q. இதையும் உண்டாக்கி எப்படி? இது ஒரு ஜூல், இது ஒரு கூலோமாக இருந்தால் இது ஒரு வோல்ட்டாக இருக்கும். இது எப்படி எழுதுவோம்? வோல்ட் வரைவிலக்கணம் போட்டுக்கொள்ளுங்க. நான் சொல்ற மாதிரி எழுதிக்கொள்ளும். எழுதிக்கொள்ளுங்க. மின்புலம் ஒன்றில் ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு ஒரு கூலோம் நேரேற்றத்தை கொண்டு செல்ல ஒரு கூலோம் நேரேற்றத்தை கொண்டு செல்ல தேவையான வேலை ஒரு ஜூல் எனின் தேவையான வேலை ஒரு ஜூல் எனின் தேவையான வேலை ஒரு ஜூல் எனின் அப்புள்ளிகளுக்கிடையிலான அழுத்த வேறுபாடு அப்புள்ளிகளுக்கிடையிலான அழுத்த வேறுபாடு அப்புள்ளிகளுக்கிடையிலான அழுத்த வேறுபாடு ஒரு வோல்ட் எனப்படும். ஒரு வோல்ட் எனப்படும். ஒரு வோல்ட் எனப்படும். இது ஒரு எஸ்ஏல கேட்கக்கூடிய வரைவிலக்கண பகுதி. வோல்ட்டை ஒரு வோல்ட்டை வரைவிலக்கணப்படுத்துக கொடுக்க தெரியும். இது எலக்ட்ரிசிட்டில கேட்பாங்க, கவனம் வச்சுக்கொள்ளும். சிலதுகள் இங்க தேவைப்படாது. இதுல உள்ள பாயிண்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டிக்கு தேவைப்படும். 73 ஒரு வோல்ட். சரி, இப்ப எலக்ட்ரான் வோல்ட் இது என்ன? எலக்ட்ரான் வோல்ட் இவர் யார்? EV. ஏற்றம் தர வோல்டேஜ். இப்படி ஒரு சமன்பாடு இருக்கு பாரு. எலக்ட்ரான் வோல்ட் வரைவிலக்கணப்படுத்த போறோம். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. V சமன் W/Q. W சமன் V into Q. நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், இரண்டு புள்ளி இருக்கு, ரெண்டுக்கும் இடையில அழுத்த வேறுபாடு ஒரு வோல்ட். இங்க இருக்கிற இலத்திரனை இங்க அசைக்கிறேன். ஒரு வோல்ட் அழுத்த வேறுபாடுடைய ஒரு பிரதேசத்தில் இலத்திரன் ஒன்றை அசைக்க செய்ய தேவையான வேலை என்ன செய்யப்படும்? ஒரு எலக்ட்ரான் வோல்ட் சொல்லுவன். அதாவது செய்யப்பட வேண்டிய வேலை இது எலக்ட்ரான், இது வோல்ட். எலக்ட்ரான் வோல்ட் எழுதிக் கொள்வோம். ஒரு வோல்ட் அழுத்த வேறுபாடுடைய ஒரு வோல்ட் அழுத்த வேறுபாடுடைய இரு புள்ளிகளுக்கிடையில் இரு புள்ளிகளுக்கிடையில் இரு புள்ளிகளுக்கிடையில் இரு புள்ளிகளுக்கிடையில் எலக்ட்ரான் ஒன்றை அசைக்க செய்ய தேவையான வேலை அல்லது சக்தி எலக்ட்ரான் வோல்ட் எனப்படும். எலக்ட்ரான் ஒன்றை அசைக்க செய்ய தேவையான வேலை அல்லது சக்தி எலக்ட்ரான் வோல்ட் எனப்படும். அப்ப இப்போ உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரான் வோல்ட் யார் அலகு? சக்திட அலகு. எலக்ட்ரான் வோல்ட் யார் அலகு? சக்திட அலகு. சாம் எலக்ட்ரான் வோல்ட் யார் அலகு? சக்தியின் அலகு. எழுபத்தி அப்ப எத்தனையோ முறை வந்திருக்கு எலக்ட்ரான் வோல்ட் அலகு பரிமாணம், அது எதன் அலகு? எத்தனையோ முறை வந்திருக்கு.
74 பார்ப்போம். எலக்ட்ரான் வோல்ட் சம்பந்தப்பட்ட சில விடயங்கள், அதாவது எலக்ட்ரான் வோல்ட் விடயங்கள். முதலாவது பாயிண்ட், எலக்ட்ரான் வோல்ட் எதிரலகு சக்தியின் அலகு. எலக்ட்ரான் வோல்ட் ஒரு சக்தி அளக்கிற அலகுகள். எலக்ட்ரான் வோல்ட் ஏனைய அலகுகள் உதாரணமா எலக்ட்ரான் வோல்ட் மாதிரி எலக்ட்ரான் வோல்ட், மில்லி எலக்ட்ரான் வோல்ட், மெகா எலக்ட்ரான் வோல்ட், கிலோ எலக்ட்ரான் வோல்ட், இப்படி என்ன செய்யும் பல அலகுகள் காணப்படும். எழுதிக் கொள்ளுங்க. இதுல இதை மட்டும் மாத்திருக்கிறேன், மில்லி மெகா கிலோ முச்சேர்க்கைகளை சேர்த்திருக்கிறேன். குழம்பப்படா, எல்லாம் என்ன பிள்ளைகள் சக்தியின் அலகுகள் தான். அப்ப மூன்றாவது எலக்ட்ரான் வோல்ட் அலகு என்ன? ஜூல், கிலோகிராம், மீட்டர் ஸ்கொயர்ட், செகண்ட் -2. நாலாவது எலக்ட்ரான் வோல்ட் பரிமாணம் என்ன? ml ஸ்கொயர்ட் T-2. நாலாவது எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு சம பரிமாணத்தை கொண்டது. எலக்ட்ரான் வோல்ட் வேலை, சக்தி, விசை திருப்பம், விசை இணை, விசை திருப்பம், விசை இணை, முறுக்கம், அதே நேரம் கிலோ வாட் அவர், இதுவும் மின்சக்தி டாலர். எழுதிக்கொள்ளும். எலக்ட்ரான் வோல்ட் சம்பந்தப்பட்ட விடயங்கள். இதோட நம்ம இன்றைக்கு நான் நிப்பாற்ற நேரம் போயிட்டு, கிளாஸஸ் திருப்தியா பிள்ளைகள் உங்களுக்கு எல்லாருக்கும்? கிளாஸஸ் உங்களை எல்லாருக்கும் திருப்தியா? இந்த நேரம் நிறைய பேருக்கு செட் ஆகிட்டு சந்தோஷம். நிறைய பேருக்கு இந்த நேரம் அமைய இல்லை. எப்படியோ எல்லாரும் ஒழுங்கா படிச்சு கொள்ளுங்க, ஒழுங்கா பார்த்து கொள்ளுங்க. எப்படி சார் ஒரு நேரத்தை உருவாக்கி கொள்ளுங்க.